திமுகவை எதிர்த்து நிக்கணுங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைணும்னு சொல்றேன். ஓகே. திமுகவை எதிர்த்து நிக்கிறேன். இன்னைக்கு நேத்து இல்ல, நானும் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றதா இருக்கட்டும், அவங்க குடும்பத்திற்காக ஒரு ஆட்சியும் வளர்ச்சியும் அவங்க அடைந்ததாக இருக்கட்டும், அன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்ன கனிமொழி மேடம் இன்னைக்கு அந்த இளம் விதவைகள் குறித்தோ டாஸ்மாக் குறித்தோ பேசுவதற்கு தயங்கி அந்த இடத்தை விட்டே பிரஸ்காரங்க அந்த இடத்தை விட்டே ஓட்டம் பிடிச்சி ஓடுறாங்களே, அதுவா இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்டெப் அவங்க ஏதாவது பண்ணியிருந்தா நமக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். நீங்க ஒரு 2 ஸ்கீமை சொல்லிட்டு அதையே சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பஸ் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பஸ் கொடுத்தோம், உண்மையாகவே நீங்க இது ரெண்டையும் செஞ்சே இருக்க வேண்டாங்கிற. நீங்க நிர்வாக கோளாறுனால இன்னைக்கு பல லட்சம் கோடி கடன் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க அந்த 2 திட்டத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. துறை வாரியாக பாருங்க, அரசு ஊழியர்களா இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரியாக அவர்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்த்து வைக்கப்படல.